பராசக்தி படத்தை பற்றி அதிகமாக நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது இந்த 2 பேர் தான். வலைபேசி பிஸ்மியா நந்தனன். இவங்க நம்ம எஸ்கேனா தான் தளபதி விஜய் கூட கிளாஸ் விட்டு தளபதி ஜெயிச்சு ஆகணும் அப்படிமா சொல்லிட்டு நம்ம எஸ்கேனா ஆசைப்படுறாரு. நம்ம எஸ்கேனாவோட பக்கத்தில் உள்ளவங்க தான் இதை சொன்னாங்க அப்படிமா சொல்லி நிறைய பொய்யான செய்திகள் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த பராசக்தி ஜனநாயகன்னு கிடையாது. நம்ம எஸ்கேனாவுக்கு நார்மலாகவே ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆனிச்சு அப்படின்னா அதை வச்சு அவங்க எப்படி வியூஸ் எடுக்கலாம், அதை வச்சு எப்படி சிவகத்தின் பேரை கெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே இருக்கும். தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே இவங்களை இன்னும் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. முக்கியமாக தளபதி அண்ட் திரிஷா ஒன்றா இருக்காங்க, தளபதி அண்ட் கீர்த்தி சுரேஷ் ஒன்றா இருக்காங்க. அதுக்கப்புறமா தளபதியோடைய ஃபேமிலி பிரிஞ்சுட்டாங்க, அவங்க ஒய்ஃப் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பொய்யான செய்திகள் ஸ்ப்ரெட் பண்ணதே இவங்க தான். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பழைய இன்டர்வியூலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தளபதியை பற்றி இன்னும் இழிவாலாம் பேசியிருக்காங்க. அதில் ஒரு சின்ன கிளிப்பை கூட இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஆடியன்ஸு இந்த பெண்கள்லாம் இவர் படத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆம்பளை ஷக்கீலா அப்படின்னு கூட விஜய் அந்த நேரத்தில் பத்திரிகையில் எழுதுனாங்க. அநேகமாக நான் கூட எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இவனுங்க எல்லாருமே ஃபேன்ஸுக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம சண்டை போகிறதுனால நம்மளுக்கு எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட், அதை ஜாலியாக பார்த்து செலிப்ரேட் மட்டுமே பண்ணுவோம். ஒருத்தர் மேலே நீங்கள் விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க.